விசுவாச வாழ்வின் மாதிரியாகவும் இருக்கின்றார். தூயவர்கள் வழியாக வளங்களை படிக்கும் இறைவன் நம் பாதுகாவலர் சன்மன் எல்லாரையும் தெய்வீக பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி வளமான நிலையை படிக்க வேண்டும் என்று ஒழுக்கமாய் நம்பிக்கையோடு தெரிவிப்போம். உங்களுடைய பதில் வார்த்தைகள் சன்மன் எல்லாம் என்று வேண்டுதலால் ஆண்டவரே எங்களை மன்றாட்டை கேட்டருளும். சன்மன் எல்லாம் என்று வேண்டுதலால் ஆண்டவரே எங்களை மன்றாட்டை கேட்டருளும். திருச்சுவையோடு தீவிரம் அன்பரை மாசுவதற்ற இடையாட்சி வளர செல்வன் பிறலாமரை போன்று அவர்கள் நுழைத்து நற்செய்தியின் தூதுகளாக திகழ வழிநடத்த வேண்டும் என்று செல்வன் பிறலாமல் விடுதலாக மன்றாடுகிறோம். உங்களுடைய பதில் செல்வன் பிறலாமல் விடுதலால் அந்த நாட்டையும் சமுதாயத்தை வழிநடத்தும் தலைவர்களை ஆசிர்வதியும். இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாண திட்டங்களை வகுத்து அவைகளை வழிகாண திட்டங்கள் அவைகள் வழியாக நிறைவேற்றவும் வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் எல்லாம் இதை வாங்கும் என்று ஆடுகின்றோம். எம் குடும்பங்களை நமது பொறுப்பாகவும் அர்ப்பணிக்கின்றோம். பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக திகழவும் இல்லத்திகள் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்தில் அவர்களும் சிறந்து விலகி உலகத்தில் வளரவும் அவர்களை படியே வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் வழியாக விரிவாக மன்றாடுகின்றோம். பக்தர்கள் குடியிருக்கின்ற ஒருவருடைய அனைவருக்காகவும் ஒரு கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகின்றவர்களிடத்தை நம்பி வழி செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வளத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையும் வறுமையில் வாழ்வர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்டு செம்மன் துயரலானவர்களெல்லாம் இதுவாக மன்றாடுகின்றோம். செம்மன் துயரலானவர்களால் ஆண்டவரை உடல் மனநோயினால் வருந்தும் அனைவருக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் அனைவர் மீதும் ஒரு கருணையை படிய நோய்கள் நீங்கி வாழ்வில் நல்ல பெற வேண்டும் என்று செம்மன் துயரலாம் வேண்டுதலாம் இறைவாக மன்றாடுகின்றோம். செம்மன் துயரலாம் வேண்டுதலாம் ஆண்டவரை மன்றாட்டை கேட்கிறோம். இந்நாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அனைவரையும் அன்போடு அரவணைத்து இவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமையான வாழ்வை அருள வேண்டும் என்று செம்மன் துயரலாம் வேண்டுதான் இறைவாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரை மன்றாட்டை கேட்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் சுமங்களையும் அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பு தந்தையே, என் மண்ணில் நற்செய்தியை போதித்து கத்தோலிக்க தாய்த்திருவை அழைத்திருக்க செம்மன் துயரலானவரின் தெய்வீக ஆற்றலால் வழியாக நாங்கள் கேட்கும் மன்றாட்டுக்களை கனிவோடு செவிசாய்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நடத்தி மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய நாள் திருப்பலி கருத்துக்களை நாம் வாசிப்போம், செபித்து அர்ப்பணிப்போம். சின்னப்பராஜ் கிளாரா மேரி ஜெனோவா, கிளாரா பவுலிக் நோயல் நன்றியர்களாகவும், பாத்திமா கப்ரியேல், சொர்ண ரேகா, மைக்கேல், ரேச்சல், சேசு மரிய சாலமும் நன்றியர்களாகவும், ஆல்பர்ட் வார்ஜின் சிந்தியா 11ஆம் வருட திருமண நாள் நன்றியாகும் குடும்ப நலனத்திற்காகவும், ஆல்பர்ட் வார்ஜின் சாரா சாந்தி பிரியா குடும்ப நன்றி திருப்பதி, டோமினிக் அந்தோனி செல்வி உடல்நலம் பெற, ஆனி ஜான்சன் ஜோஸ் நல்ல வேலை படிப்பு இவற்றுக்காகவும், டேவிஸ் ஜெயக்குமார் ஷெர்லி உடல்நலம் குழந்தைகள் தொழில் முன்னேற்றம், ஜி பிரசன்னகுமார் என குடும்பம் நன்றியறிதல், ஷெர்லின் ரெக்வின் யுலானியா பாதுகாப்பு வேண்டி, மரிய சுந்தரராஜ் ஆராய்ச்சி, வினோத்ராய் இலானி இமாக்குலா குழந்தைகள் வேண்டி, தினேஷ் சுஜிதா நன்றியறிதலாக திருப்பலியோடு ஒப்புக்கொள்கின்றார்கள். இவர் நம் கருத்துக்களையும் சேர்த்து ஒப்புக்கொண்டு ஒரு காணொலி காண்கிறோம். இறைவனை
உங்களுக்கு சொல்கிறேன், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மாண்ட மகனும் கடவுள் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான இறைவனின் பரிவும் தூய ஆவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. நம்முடைய தாங்கி வந்த கருத்துக்கள் அனைத்தையும் செம்மன் துயரதானதுடைய தெய்வீக திருப்பிடத்திலே அர்ப்பணித்து கழுவரும் ஏற்றப்பட்ட இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய அருள் நமக்காக கிடைத்த அவருடைய வருந்துதல் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பாவமே என் பெரும் பாவமே எல்லாம் இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம்முடைய பாவ நிலைகளை குற்றம் குறைகளை எல்லாம் அனைத்து நமக்கு நீடி முழுமனது விடுதலை வாழ்வை தந்து அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டிலும் மீட்பின் நற்செய்தி அறிவிக்க செம்மன் துயரலானதுடைய இதயத்தை உண்மையில் மக்கள் மீது கொண்ட குன்ற ஆண்மையினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியால் அல்லும் பரிந்துரையினால் உறுதிப்படுத்தப்பட்டவர்களாக நற்செய்தி நாங்கள் சுவைத்தவைகளவும் எங்களோடு வாழ் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கின்ற ஆட்களை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனமானோம் மனவில எழக்கூடாது. மனமாகாதோர் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 7 இறை சொற்றொடர்கள் 25 முதல் 31 வரை. சகோதர சகோதரிகளே, மனமாகாதவர்களை குறித்து பார்ப்போம். இவர்களை பற்றி ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடம் இல்லை. எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாய் இருக்கும் நான் என் கருத்தை சொல்கிறேன். மனமாகாதோ தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது. இப்போதுள்ள இடநிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லதென எண்ணுகிறேன். மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மனவிலக்குக்கு வழி தேடக்கூடாது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் அல்ல. இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவம் அல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்வோம் இவ்வுலக வாழ்வில் இன்னல்வார். நீங்கள் அவ்வின்னல்களுக்கு உள்ளாக இருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். அன்பர்களே, நான் சொல்வது இதுவே.
இனியுள்ள காலம் குறுகியது. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும் மகிழ்ச்சியுற்றோர் மகிழ்ச்சி அற்றவர் போலவும் பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. ஆண்டவர் வழங்கும் நல்வாக்கு. பதிலுரை பாடல். கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழில் ஆற்றல் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரை பணிந்து பலவி. ஆந்தபுரத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழித்த உடையணிந்து தொடுப்பார். பல வண்ண பட்டு கட்டி மன்னரிடம் அவரை அழைத்து வருவர். கனித்தோழியர் முறைசூழ அவர் அடியெடுத்து வந்திருப்பார். பல்லவி. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்கறைப்போடும் அழைத்து வரப்படுவர். உன் தந்தையரின் அரியணையில் மைந்தரை வீற்றிருப்பவர். அவர்களை நீர் உலகத்துக்கெல்லாம் இளவரசர் ஆக்கிவிடும். பல்லவி. ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா. வார்த்தையாம் தேவர்களோடு இருப்பாராக. எழுதியிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வார்த்தைகள் 20 தொடங்கி 26 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை. ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏழைகள் இறையாட்சி உங்களுக்கு உரியது. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்பவரே நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் கொள்ளாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுவார்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்குனருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்பொழுது உண்டு கொடுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து வருவோரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினர்களுக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசையால் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரடியால் வழிநடத்த செம்மன் துயரலானதை போல நாங்களும் உமது தெய்வீக ஆற்றலால் பற்றியறியே செய்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை வேலை எழுப்புங்கள். நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் இறைவான் என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். ஏனென்றால் ஒருவருடைய பெருமை அடைவதால் நீர் மாற்றி வருவரை அவர்களுடைய ஆண்டுகளை சார்ந்தவை அனைத்தையும் உங்களுடைய ஆற்றலை உயர்த்து செயல்களை நீரே எங்கள் ஆண்டவராகி எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக இவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கையை அவர்களை மனிவோடு கொண்டு வந்திருக்கின்ற வேளைகளை நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை உண்டு கருத்தரை உம்முடைய ஆசிரியர் வெற்றியின் வாக்கியை பெற வழிவகை செய்கிறேன். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைவரோடும் ஒன்றிணைந்து குழுவிற்கு அனைவரும் உம்மை வணங்கி புகழுகின்றோம், பண்பாடுகின்றோம். வானக தூதர் அனைவரோடு ஒன்றிணைந்து ஒரே குரலாய் பாடி முழங்கி சொல்லுவதாவது: மெய்யாகவே தூயவராய் தூய்மையடைந்திருக்கும் ஊற்றும் உச்சமின்றியே. ஆகவே உடைய தூயாவை பொழுது காணிக்கைகளையும் குடியிருக்கிற நமது அன்பு பிள்ளைகளையும் உன்னுடைய பொறுப்பாக கொடுக்கின்றோம். தாழ்மையாக எங்களை திருவிடுத்த வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடவாக அவர் பணித்தமாறி தூய வழி ஒப்புக் கொடுக்கின்றோம். அவருடைய அற்புதமான இந்நாளில் தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவர்களை அனைவரும் பெற்று கருதுங்கள், எங்கள் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்திற்கு நாம் இது பாவமடைப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பியே நம்பியே ஆண்டவரை நம்பியே 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 ஆண்டவரை நம்பியே. நம்பிக்கையின் மறைபொருள்
அப்பத்தையும் மீன்பளிக்கிற கிண்ணத்தையும் உமக்கே ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னையும் அனைவரையும் அழைத்திருக்கிறேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு ரத்தத்திலும் மக்கள் கொடுக்கிறீர்கள், அதை தூய ஆவியோடு சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் ஆடுகின்றோம். ஆண்டவரை உலகம் அறிவிக்கின்ற அன்பின் தாய் திருவையை கொடுத்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜான், எங்கள் ஆயிராந்தமானதை எல்லா திருநிலைகள் அனைவரோடு உமது திருவை தூய அன்பில் நடைபெற செல்கிறார். மேலும் உயிர்த்தெழுவது நோக்கோடு துயில்கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் நடைய விளக்கத்தோடு நினைவு கொடுத்தலும் உமது திருமக்கூடியும் ஏற்று முடியும். எங்கள் அனைவர்களுக்கு இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயனம் ஆட்சியின் ஆரோக்கிய அன்னை அன்புகளோடான யோசிப்பு உணர்ந்த திருத்துதர்கள் மனை சாட்சியர்கள் தூய தோமையா, தூய பிரான்சிஸ் சவேரியா, செல்வன் துயரடானந்தர் இவ்வுலகராய் வாழ்முறை அனைத்து புனிதரோடு நாங்கள் நினைவாழ்வு கொள்வதை பெற்று திருமகனான இயேசு கிறிஸ்து வழியா புகழ்ந்து வரவருட உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியொன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்படியாக பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோமாக. செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பவரை எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்விடங்களுடன் தாழ்மையுடன் அன்றாடுகின்றோம். உமது அன்பின் பரிவிலக்கத்தில் உதவியா நாங்கள் நம்முடைய பாவ நடைகளிலிருந்து சுயநலத்திலிருந்து எப்பொழுது விட்டு வைக்கலாம். யாருக்கு கலக்கும் நலமாயிருப்போமாக நாங்கள் நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக பெருமான் இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடையாக தருகிறேன். திருத்துதர்களுக்கு கொடுத்தவரே, நம்முடைய பாவங்களே பெருவினங்களை சிவனங்களை எல்லாம் பாகாமல் நம்பிக்கையோடு பொறுப்பாத தாய் திருச்சியில் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் குடும்பத்தை ஒற்றுமை மகிழ்ச்சி சமாதானத்தின் முதலத்தில் உழவு கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவருடன் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதி சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. நாங்கள் உட்கொள்ளும் திருத்தம் எங்களிடையே திருப்புக்கும் தரணைக்கும் உள்ள ஆக்காதவரின் அன்பின் பரிவிலக்கத்தினால் எங்கள் உடலுக்கும் உள்ளதற்கும் ஆன்மாவுக்கும் நலமடைக்கும் அருள்வதாக அருள் புரியும். இவரே இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களை எல்லாம் அனைத்து நம் ஒருவரையும் விடுவித்து நம் ஒருவரையும் காப்பாற்றுகிற தேவனவர் அவருடைய திருவருளுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் வேலையை பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் காத்து வாழ்வழிப்பதாக.
வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியேற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியேற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே. எண்ணில்லாத பாவமே ஒழிந்த பாவியே வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியேற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் பெருமையே உமையால் பெருகுவது. உலகம் யாவும் பெருமையே உமையால் பெருகுவது. உலகு என்று இல்லையே உன்னோடது வந்ததா. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியேற்றவே எழுந்து வாருமே. கிறிஸ்துவின் நாமமே என்னை அச்சிடும். இயேசுவின் தேவமே என்னை அச்சிடும். இயேசுவின் இரத்தமே என்னை முற்றிலும். திருவிழா தேசமே என்னை கைவிடும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை ஏற்றிட. அருள் நிறை இயேசுவே என்னை ஏற்றிடும். அரிய பயன்கள் என்னை வைத்திடும். வீணிலா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சற்றுதிடம் நின்றே காத்திடும். மரண வேளையில் என்னை கூப்பிடும். வருகையில் தினம் உம்மை வாழ்த்துவே. வருக என் அன்போடு என்னை ஏறிடும். ஆமென். மண்ணுலகில் தீ பூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றியது கொடுக்க வேண்டும் என்பதே எம் விருப்பம் என்றார் ஆண்டவர். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊற்றப்படும் நாங்கள் உம்மை பணிவுடன் மன்றாடுகின்றோம். செம்மன் துயரலானதுடைய எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் உம்மை
மீது கொண்ட உண்மையான அன்பினால் வளர பிரமும் விண்ணகம் ஆட்சி என்று வழியை செய்திருக்கிறார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்று கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொற்று குணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு சாட்சிகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. சுந்தர